இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணா பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். ஏன் இது 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை, நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.